வெரிகோஸ் இது நிறைய நபர்களுக்கு நரம்பு சுருட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இது வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள் என்ன, ஆசனங்கள் என்ன. இந்த யோக கலை நமது உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மையை சமப்படுத்துகின்றது. நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம், மூச்சோட்டம், வெப்ப ஓட்டம் மூன்றையும் சீராக இயங்க செய்கின்றது. உடலில் கழிவுகளை வெளியேற்றுகின்றது. அப்போ நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும் பொழுது நரம்பு மண்டலங்களை திடப்படுத்துகின்றது. யோகாசனம்ங்கிறது மூன்றாவது படி. இயமம் நியமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒழுக்கம். அப்போ காலை எழக்கூடிய நேரம் ஒரு 4:30 5, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ள. அந்த 9:30 இரவு காலை 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். காலை சாப்பிடக்கூடிய நேரம் 8 8:30 மணி. மதியம் சாப்பிடக்கூடியது 12 to 1:30. இரவு 7 மணிக்குள் அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒவ்வொரு முத்திரைக்கும் பலவிதமான பலன்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பலன்களும் உண்டு. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 முத்திரைகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முதிரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வெரிகோஸ். இது நிறைய நபர்களுக்கு நரம்பு சுருட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இது வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள் என்ன, ஆசனங்கள் என்ன. அப்படியே உங்களுக்கு இந்த பிரச்சனை வெரிகோஸ் இருந்தாலும் இன்றைக்கு பயிற்றுவிக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க. மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாக மதியம் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் பயிற்சி பண்ண முடியாது. அவங்க காலை, மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை எழுந்தவுடன் காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட்டு விரிச்சுக்கோங்க. நல்ல காற்றோட்டமுள்ள இடத்துல ஒரு தளர்வான உடை அணிந்து கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகள், இந்த யோகாசனம், இது 2ஐயும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்ம வெரிகோஸ் வராமலும் பாதுகாக்கலாம். அப்படி வெரிகோஸ் வந்தாலும் இந்த பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஒரு 48 நாட்களில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சி நமக்கு பதஞ்சலி மகரிஷி அருளிய அற்புதமான ஒரு கலை, யோக கலை. இந்த யோக கலை நமது உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தன்மையை சமப்படுத்துகின்றது. நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம், மூச்சோட்டம், வெப்ப ஓட்டம் மூன்றையும் சீராக இயங்க செய்கின்றது. உடலில் கழிவுகளை வெளியேற்றுகின்றது. அப்போ நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும் பொழுது நரம்பு மண்டலங்களை திடப்படுத்துகின்றது. ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒவ்வொரு முத்திரைக்கும் பலவிதமான பலன்கள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பலன்களும் உண்டு. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 3 முத்திரைகள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அஞ்சலி முத்திரை அப்படின்னு முத்திரை பார்க்க போகிறோம். சுமண முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். கணேச முத்திரை பார்க்க போகிறோம். இந்த 3மே நரம்பு மண்டலங்களை திடப்படுத்தக்கூடியது. நரம்பு மண்டலங்களில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்யக்கூடியது. இந்த முத்திரைகளை காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்ந்து இந்த முத்திரைகள் முடித்த உடனே அர்த்தகாலாசனம், ஏக அர்த்தகாலாசனம், கால்களில் ஒரு சின்ன ரொட்டேஷன், ஒரு நரம்பு பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகள் எளிமையானது, மிக நல்ல பலன்கள் தரக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நம்ம முதல்ல காண இருப்பது அஞ்சலி முத்திரை. இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ கைகளை இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க. இதயத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. எல்லா கைவிரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கை விரல்களில் தான் ராஜ உறுப்புகளினுடைய முக்கியமான அந்த சக்தி ஓட்டம் இருக்கின்றது. அப்போ கைகளை நல்ல ஒரு ப்ரெஷர் பண்ணிவிட்டு கழுத்தை லேசாக கீழே குனிஞ்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். அந்த 3 நிமிடம் முடிஞ்ச உடனே ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை பார்க்க போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை முதல்ல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ள வைக்கிடணும். சுமண முத்திரை. கை எப்படி மாற்றிக்கும். இந்த 4 நகங்களும் டச் பண்ணிக்கிட்டட்டும். கட்டை விரல் மேல் நோக்கி இருக்கட்டும். கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல மூச்சோட்டம், இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து வெளியே விட்டுருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிப்போம். கணேச முத்திரை பார்க்க போகிறோம். முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இடது கை கீழே, வலது கை மேலே. இந்த 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை அப்படி மாற்றிக்கிடணும். இப்போ இடது கை கீழே வச்சுருக்கேன். வலது கை கீழே வச்சுக்கோங்க. இடது கை மேலே வச்சுக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நார்மல் பிரீத்திங். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ 2 முக்கியமான ஆசனங்கள் பார்க்க போகிறோம். ஏக அர்த்த காலாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் முதல்ல பார்க்க போகிறோம். இது நேராக படுத்து செய்கின்ற ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல நேராக படுத்துக்கிடுறேன். ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் இந்த மாதிரி 1 ஃபீட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஹிப்பிலேருந்து நேராக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடது கால் மட்டும் நேராக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ ஒவ்வொரு காலால் ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி கிளாக் வைஸ் 1, பொறுமையாக ஆன்டி கிளாக் வைஸ் 1. நார்மல் பிரீத்திங்கில் முடிஞ்ச அளவு ஒரு பெரிய சர்க்கிள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒரு பெரிய சர்க்கிள். இப்போ அடுத்த கால் பொறுமையாக ஆன்டி கிளாக் வைஸ். ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ 2 காலால் ஒரு சர்க்கிள் போடுங்க. பொறுமையாக ஒரு சர்க்கிள் கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. எழுந்து உட்காந்துட்டு 2 கால் நீட்டிக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுட்டு 2 கால் நல்லா முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு கால் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த கால் லூஸாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அனதர் சைட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படி ரொட்டேஷன்.
அது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த 3 முத்திரையுமே வஜ்ராசனத்தில் பண்ணி காமிக்க போகிறேன். வஜ்ராசனம் போட முடிஞ்சவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கணும். இது வஜ்ராசனம். 2 கால் சேர்த்துக்கணும். கை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கணும். முதல்ல ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ அஞ்சலி முத்திரை. கை இந்த மாதிரி கொண்டுக்கோங்க. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. கழுத்து லேசாக கீழே குனிச்சுக்கோங்க. ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 டைம்ஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. முதல்ல கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ சுமண முத்திரை இந்த மாதிரி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். ரிலாக்ஸ். அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரல் இப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். தென் நார்மல் பிரீத்திங். 2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இப்போ கையை அப்படி மாற்றிக்கோங்க. வலது கை கீழே இடது கை மேலே இந்த மாதிரி கோத்துக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங் 3 மினிட்ஸ். 3 நிமிடம் முடிஞ்ச உடனே நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நேர்கள் இன்னைக்கு பார்த்த இந்த பயிற்சி மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது. வெரிகோஸ் வராமல் தடுக்கக்கூடிய பயிற்சிகள். அப்படி வெரிகோஸ் வந்தாலும் நீங்கள் இந்த பயிற்சியை காலை மாலை இடைவிடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்தாலும் நீங்கள் மாத்திரை அழகாக சாப்பிட்டுக்கோங்க. அந்த டாக்டர்கிட்டே நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணிக்கிட்டே வரேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு அதனுடைய வீரியம் கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும். படிப்படியாக மாத்திரையை நிப்பாட்டிடலாம். மாத்திரை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இதோடு சேர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாமுனி பதஞ்சலி மகரிஷி அந்த இயமம் நியமம் ஆசனம்னு கொடுத்துருக்காரு. யோகாசனம்ங்கிறது 3வது படி. இயமம் நியமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒழுக்கம். அப்போ காலை எழக்கூடிய நேரம் ஒரு 4:30லேருந்து 5, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ள. அந்த 9:30லேருந்து இரவு காலை 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். காலை சாப்பிடக்கூடிய நேரம் 8லேருந்து 8:30 மணி. மதியம் சாப்பிடக்கூடியது 12 to 1:30. இரவு 7 மணிக்குள் அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடுங்க. முடிந்த அளவு கீரை வகைகள் பழ வகைகள் நல்லா எடுத்துக்கோங்க. காய்கறிகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ வெரிகோஸ் பிரச்சனை உள்ளவங்க ஒரு 48 நாட்கள் வெஜிடேரியனாக இருந்து இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த பயிற்சியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.